Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா விஷன். சரிகமபால ஸ்ரேயா கடந்த வாரம் பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை பாட்டை தான் கொண்டு வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்ரேயாவோட வாய்ஸ்ல இந்த பாட்டை கேட்கவே மனசுக்கு இதமா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அரங்கத்துல இருந்த எல்லாருமே எழுந்து நின்று வியந்து போய் ஆச்சரியத்துல என்ஜாய் பண்ணி இந்த பாட்டை கேட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். குட்டி பாப்பா கிட்ட இருந்து வாய்ஸ் எங்க இருந்து வருதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்ரேயா அசத்தி இருக்காங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் அவங்களோட டீம்ல சேர்த்துக்க சண்டை போட்டுக்கிட்டு ஸ்டேஜுக்கு ஸ்ரேயா பாடிட்டு இருக்கும் போதே போறாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்ரேயாவோட பேச்சை கேட்டாவே மனசுக்கு இதமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஸ்ரேயாவோட பேச்சை கேட்டு எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஸ்ரேயாவோட பேச்சு பர்ஃபார்மன்ஸை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரேயாவோட பர்ஃபார்மன்ஸ், பேச்சு இது எல்லாமே ரொம்பவே பிடிச்சு போனதால ஜட்ஜஸ் எல்லாரும் அவங்களுடைய டீம்ல சேர்த்துக்க சண்டை போட்டுட்டு ஸ்டேஜுக்கு போனாங்க. அதுக்கப்புறமா சரண் சார் அவருடைய பேக் பஞ்சர் டீம்ல டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டாரு. செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு பார்க்கவே. ஒரு பக்கம் ஸ்வேதா மோகன் மேம் ஃபீல் ஆயிட்டாங்க. உடனே ஸ்ரேயா ஸ்வேதா மோகன் மேம் கிட்ட சங்கடப்பட வேணாம், ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தொடர்ந்து ஸ்ரேயா இனி ஒவ்வொரு எபிசோட்லயுமே ஷாக்கிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த குட்டி பாப்பா ஸ்ரேயாவுக்கு எல்லாரும் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்ரேயாவோட பர்ஃபார்மன்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அடுத்தடுத்த அப்டேட்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.